தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் நல்லாட்சி தரக்கூடிய நம்முடைய முதல்வர் தலைமையிலான திமுக அரசினுடைய நல திட்டங்கள் கடந்த 3 ஆண்டு கால ஆட்சியினுடைய சாதனைகள் மக்களிடத்திலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. ஆனால்தான் இந்த தேர்தலிலே 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றது. இந்திய அளவில் அமையக்கூடிய ஆட்சி நம்முடைய தமிழ்நாட்டு முதல்வருடைய வழிகாட்டுதலிலே நடைபெறும். தமிழ்நாட்டு முதல்வருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் இந்தியாவிலே ஆட்சி அமைக்க முடியாது. பாஜக தமிழகத்தை மெகா கூட்டணி அமைச்சு பொறுத்தவரைக்கும் அழைச்சிருக்காங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக மெகா கூட்டணி இதைவிட பெரிய கூட்டணி அமைத்தாலும் தமிழகத்திலே அவர்களால் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாது என்பது தெரியும். வட மாநிலத்தை போல இங்கேயும் மத அடிப்படையில் மக்களை பிரித்து வாக்குகளை பெற்றுவிடலாம் என்ற திட்டம் இங்கே எப்போதும் நிறைவேறும். மத்தியில உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி தான் ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக அதற்கான முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான கூட்டம் டெல்லியிலே நடைபெற்றது. என்ன நடந்தது என்பது தெரியும். அயோத்தியில கோயில் கட்டினதுக்கு அப்புறமும் அதே தொகுதியில பாஜக தோல்வி அடைஞ்சிருக்கு. அயோத்தி மட்டுமல்ல, உத்தரப்பிரதேசம் முழுவதுமே அவர்கள் கோட்டையாக நினைத்த உத்தரப்பிரதேசத்தில் இன்றைக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கின்றவர்களுக்கு. நீங்க வெற்றிக்கு முன்னாடி உங்களுக்கு ஓபிஎஸ் தொண்டை எதிரணியில களமிறக்கப்பட்டாரு. அப்போ உங்களுடைய வெற்றியுடைய மனநிலைமை எப்படி இருக்கு? இல்ல, அவர் ஒரு சுயேட்சை வேட்பாளராக அங்கே போட்டியிடுகிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியுடைய ஆதரவோடு போட்டியிட்ட போது என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது. அவருக்கு கூட்டணியுடைய பலம் இல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. அந்த கூட்டணி வேட்பாளராக நான் இங்கே போட்டியிடுகின்றேன். கடந்த 5 ஆண்டுகளாக அந்த தொகுதியில மக்களுடைய வளர்ச்சிக்காக, அந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக பல்வேறு பணிகளை செய்திருக்கின்றேன். அந்த மக்களாக இருந்து மக்களுடைய குரலாக கடந்த 5 ஆண்டுகளாக பாராளுமன்றத்தில் ஒலித்திருக்கின்றேன். அதனால் என்னுடைய வெற்றி உறுதியாக எனக்கு கிடைக்கும் என்று எனக்கு ஏற்படும். பாஜக மேல ஆட்சி அமைக்கிற பட்சத்தில் உங்களுக்கு தேவையான நிதியும் உங்களுடைய சப்போர்ட்டும் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிச்சயமாக பாரதிய ஜனதா ஆட்சி இன்றைக்கு தனித்தன்மையோடு அமைக்க முடியாது என்பதுதான் என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைவருடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது. அவங்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, கடிதம் கொடுத்திருக்காங்க. 8ஆம் தேதி வந்து பதவியேற்பான போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேர்ந்து புகைப்படமும் எடுத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க எந்த நேரத்திலையும் முடிவை மாற்றக்கூடியவர் தான் நிதிஷ்குமார்ங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அவர் இந்த பக்கம் பேசிக்கிறதா தாழ்த்துறாரு. பிரதமர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு, எப்படி பாக்குறீங்க? அவருக்கு தெரியும் ஒரு நிலையான ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சியால் இந்த தடவை கொடுக்க முடியாது என்ற ஒரு நம்பிக்கையில அவர் இந்த முடிவு. பிரதமர் வேட்பாளர் மாற்ற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க கட்சி முடிவு பண்ண முடியும். நன்றி.